தற்போதைய நிதி நிலைமையில் ஜாக்டோ அமைப்பினரின் கோரிக்கையை ஏற்க முடியாது என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். சென்னை காமராஜர் சாலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அரசு ஊழியர்களுக்கு வேண்டியதை செய்ய மனம் இருந்தாலும் செய்ய முடியாத நிலையில் நிதி நிலைமை உள்ளதாக கூறினார். மேலும் அரசின் நிதி நிலைமை சரியானதும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் உறுதியளித்தார். இப்போதை பொறுத்தவரை செய்ய மனம் இருந்தாலும் கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு அரசு நிலை இருக்கின்றது. எனவே நிதி நிலைமை சீராக்கும் போது சர்ப்ளஸ் இருந்ததுன்னா அப்போ ஏன் அவங்க எங்களுக்கு நண்பர்கள் தான். ஆசிரியர் பெருமக்கள் சமுதாயத்துக்கு நல்ல ஒரு மாணவர்களை உருவாக்குகின்ற ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசுக்கு இதயம் போன்றவர்கள். எனவே அவர்கள் எப்போதுமே அரசுக்கு தேவை. எனவே அது அரசு உணர்ந்திருக்கின்றது. எனவே தான் உணர்ந்து தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கிறோம். அதனால் உரிய நேரம் வரும்போது நிச்சயமாக அவருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு தான் சொன்னிருக்கேன். ஆனால் இது உரிய தருணம் அல்ல, இந்த நேரம் உரிய தருணம் இல்லை என்பது தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் நம்ம நிச்சயமாக நீதிமன்றம் அதே போன்ற முதலமைச்சர் வேண்டுகோளை ஏற்று திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.